السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لولا أن أشك على أمتي أو على الناس لأمرتهم بسواك مع كل صلاة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இறைல்லமாம் காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், வறுமை, கஷ்டம், வட்டி, மன அழுத்தம் போன்ற ஹராமான செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பெத்திகளாக, சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லவன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில் புகழ் கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆசைகள் இருக்கும். எனக்கு ஒரு புகழ் இருக்காதா, எனக்கு ஒரு பெயர் வராதா என்று எல்லா நபர்களும் ஆசைப்படுவார்கள். நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்தால்
அந்த காரியத்துக்காக வேண்டி என்னை யாராவது புகழ மாட்டார்களா என்று ஆசைப்படுவார்கள். ஏதாவது நற்காரியங்கள் செய்தால் என்னுடைய பெயரை சொல்லாமல் இருந்து விட்டார்கள் என்று வருத்தப்படுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அருள் கொடையாக வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தில்க ரசூலு ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல். எல்லா சில நபிமார்களிட சில நபிமார்களை நான் உயர்த்தி உள்ளோம் என்று அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். சில நபிமார்களை விட சில நபிமார்களை நான் உயர்த்தி காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்கல்ல, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புகழ் உங்களுடைய உயர்வு எப்போது உயர்ந்தது என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணிக்கும் மத்தியில் இருக்கும் போது அல்லாஹ் என்னுடைய உயர்வை என்னுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி மண்ணையும் தண்ணீரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரெண்டுக்கு நடு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அவர்கள் படைப்பதற்கு முன்பதாகவே அவருடைய உயர்வையும் அவருடைய புகழையும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாள் முழுவதும் நான் புகழ வேண்டும். அவர்கள் புகழுக்குரியவர்கள், சொந்தக்காரர்கள். அந்த நபி அவர்கள் மீது நாம் பாசம் வைக்க வேண்டும். அந்த நபியை நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களை இழிவான முறையில் புகழ் பாடி பேசினார்கள். இழிவாக கவிதைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இழிவான கவிதைகள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 60 வருஷ காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையும் நறுமையும் தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதில் இருந்து மறுபடி 60 வருஷம் கால வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடி பேசிக் கொண்டு இருந்தார்கள். புகழ் மாலை சூட்டினார்கள், புகழ் பாடி பேசினார்கள், கவிதை மூலியமாக அவர்களை பாராட்டினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மஸ்ஜித் நபவியிலே ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார்கள், ஒரு தென்னை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக அல்லாஹ் உங்களை வளப்படுத்துவானாக என்று துஆ செய்து நீங்கள் காலமுல்லாம் என்னைய புகழ் பாடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உரிமையோடு கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியிலையும், ஒவ்வொரு நிமிஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொந்தமானவர்கள், புகழுக்குரியவர்கள். அந்த புகழ் மாலையை நாம் அவர்களுக்கு சூட்ட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, சில சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் என்பது குர்ஆனாக இருந்தது. அவங்களுடைய குணம் என்பது குர்ஆனை போல இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான் அல்லவா, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களை இந்த உலகத்துக்கு ஒரு அருள் கொடையாகவும் ஒரு ரஹமத்தாக நான் அனுப்பி உள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ரஹமத்தான வந்த அந்த நபியை நான் புகழ வேண்டும், புகழ் பாடி பேச வேண்டும். இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களுடைய பேர் ஷர்புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். ஆரம்ப காலத்தில் நமது வீடுகளில் அதிகமாக புர்தா ஓதுவோம். புர்தா ஷரீஃப்
புர்தா என்றாலே போர்வை என்று அர்த்தம். போர்வை என்று அர்த்தம். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடுகளில் அந்த புர்தா ஷரீஃபை ஓதுவார்கள். எதற்காக வேண்டி ஓதுவார்கள்? பலா முசிபத்துக்காக வேண்டி, வியாபாரத்துக்காக வேண்டி, வீடு செழிக்க வேண்டும், அதிகமாக பரக்கத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க? அந்த புர்தா ஷரீஃபை ஓதுவார்கள். அந்த புர்தா ஷரீஃபை ஓதக்கூடியவர்கள், அந்த ஓதிய அந்த இமாம் ஷர்புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கவியோடு புர்தாவோடு நான் எழுதி கொண்டு வந்தேன். எழுதி கொண்டு வரும்போது ஒரு இடத்தில் நான் நிப்பாட்டி விட்டேன். அவர்கள் சாதாரண மனிதர்களா என்று சொல்ல என்னால் முடியவில்லை. அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அதற்கு மேல அவரால் எழுதி முடிக்க முடியவில்லை, எழுத முடியவில்லை. தன்னுடைய எழுதுகோலை வைத்துவிட்டு மூடிவிட்டார்கள். மூடி தூங்கிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொன்னார்கள், நீங்கள் எழுதுங்கள், உங்களுக்கு வார்த்தை நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புர்தாவுடைய ஷரீஃபை ஆங்காங்கு இமாம் ஷர்புத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதன் மூலியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை எழுதி முடித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை நம்மளால் பேசி முடிக்க முடியாது, பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு புகழுக்குரியவர்கள், அந்த புகழுக்கு சொந்தமானவர்கள். ஒரு தடவை ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. அப்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபிஆ, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாமே என்று சொல்லும் போது, யா ரசூலுல்லாஹ், எனக்கு யாரு பொண்ணு தர போறாங்க? எனக்கு யாரு பெண்ணு தர போறாங்க யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு நீங்க போங்க, என்னுடைய பெயரை சொல்லுங்க, உங்களுக்கு பெண் கொடுப்பார்கள். அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வீட்டுக்கு போனார்கள். போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்க சொன்னாங்க என்று சொன்ன உடனே அந்த வீட்டில இருந்து அந்த பெண்ணை ரபிஆவுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. திருமணம் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. உடனே அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இரவு தன்னுடைய மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம், ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ரபிஆ, இப்போதானே உங்களுக்கு திருமணம் ஆனது, நீங்க மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்று சொன்ன உடனே சரி யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடோடி விட்டார்கள். ஓடோடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவாகவே பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் நிறைந்த சஹாபாக்கள்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சஹாபி தஹஜ்ஜுதோட நேரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து வெளியே வராங்க. அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கையில செம்புல தண்ணி வச்சுட்டு நிக்கிறாங்க. என்ன ரபிஆ, இல்லை யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பணிவிடை செய்ய யாருமே இல்லையே, நான் தானே பணிவிடை செய்கிறேன் உங்களுக்கு, நான் போயிட்டா உங்களுக்கு யாரு பணிவிடை செய்வது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு, ரபிஆ உனக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்றாங்க. பொதுவாகவே யாராவது வசதி படைத்தவர்களோடு போன்றவற்றமெல்லாம் போய் கேட்டான் அப்படின்னா எனக்கு பணம் கொடுங்க, ஏதாவது கொடுங்க அப்படிமா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த சஹாபி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துல உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும் யா ரசூலுல்லாஹ் என்று அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஏதாவது கேளுங்களா அப்படின்னாங்க. வேற ஏதாவது கேளுங்களா அப்படின்னாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ்,
எனக்கு சொர்க்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் யா ரசூலல்லாஹ். நான் உங்களை பிரியப்படுகிறேன், உங்கள் மீது புகழ் பாடுகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் சொந்தம் கொண்டாடுகிறேன். நாளைக்கு மறுமையிலையும் சொர்க்கத்தில் நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், உங்களை நான் சொந்தம் கொண்டாட வேண்டும் யா ரசூலல்லாஹ், என் ஆசை அப்படின்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள். பார்த்தீர்களா எந்த அளவுக்கு ஆசைகள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு இருந்தார்கள், எந்த அளவுக்கு புகழ் மாலையை சொன்னார்கள், சொந்தம் கொண்டாடினார்கள். மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு ஒரு மிம்பர் படி ஒன்று இருக்கும். இத மாதிரி மிம்பர் படி, அந்த மிம்பர் படியில தான் ரசூலுல்லாஹ் எப்போதுமே ஜும்மாவுடைய குதுபாவுடைய பிரசங்கம் செய்வாங்க. அப்போது அங்க இருந்த சில சஹாபாக்கள் அது பழசாயிருச்சு, அது வேணாம் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு புதுசா நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத பக்கத்துல புதுசா ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த புதுசா செஞ்சு கொடுத்த உடனே மறுவாரம் ஜும்மாவுடைய தொழுகையில ஒரு சின்ன குழந்தை அழுவதை போல ஒரு சவுண்டு, சின்ன குழந்தை அழுவதை போல ஒரு சவுண்டு ஒன்று வருகிறது. எல்லா சஹாபாக்களும் காது கொடுத்து கேட்கிறாங்க, அது என்ன ஒரு சவுண்டு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய குதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவும் இடைஞ்சலாக இருந்தது. அந்த சவுண்டு ரொம்பவும் முணுமுணுக்குன்னு ஒரு சவுண்டு. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, என்ன ஒரு சவுண்டு? இல்லை யா ரசூலுல்லாஹ், குழந்தை அழுவதை போல இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆமா, எனக்கும் அப்படித்தான் கேட்கிறது. இறங்கி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மேடையிலிருந்து குத்பா பிரசங்கம் செய்தார்களோ, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் மீது ஏறி நின்றார்களோ, அந்த மரக்கட்டை ஒரு பனைமரத்தினால் செய்யப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கட்டை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்துக் கொண்டிருந்தது. யா ரசூலுல்லாஹ், என் மீது தாங்கள் ஏறிய போது இப்போது புதிதாக வந்த ஒரு இடத்தில் நீங்க ஏறினீர்களே, எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்கிறது, என் மேல் ஏறுங்கள் என்று சொன்னது கட்டை பேசியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டையிட போய் பேசினாங்க, மிம்பர் படியில போய் பேசினாங்க. பேசின உடனே அந்த சவுண்ட் அப்படி அமைதியாகி விட்டது. அப்ப அந்த அளவுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடம் புகழுக்குரிய இடம், நின்ற இடம் மணந்தது, மணக்குகிறது, சொல்லுகிறது, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நின்ற இடத்திலே மறுபடியும் நீங்க நில்லுங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படிங்குது. அப்ப அந்த அளவுக்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை கூட சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டை அருந்திருக்கு என்றால் நம்மளை ஏமாத்துறோம். நம்முடைய புகழை பாடி முடிக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு புகழுக்குரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா சஹாபாக்களும் சொந்தம் கொண்டாடினார்கள், எல்லா சஹாபாக்களும் பிரியப்பட்டார்கள். கல்லும் மண்ணும் பிரியப்பட்டது, மரம் பிரியப்பட்டது, பறவைகள் பிரியப்பட்டது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டது, புகழ் பாடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணவர்களா? இல்லை. நம்மளை போன்றவர்களா? இல்லை. அதைவிட மேலானவர்கள், கண்ணியமானவர்கள். அவருடைய கண்ணியத்தை நாம் அதிகரிக்க வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது காதல் கொண்டவர்கள் அளவுக்கு மீறி புகழ்வார்கள். அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரி, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சூரியனை போன்றவர்கள், சந்திரனை போன்றவர்கள், நிலாவை போன்றவர்கள் என்று வர்ணிப்பார்கள். எல்லாருமே புகழ்வாங்க. எல்லா தலைவர்களை பற்றி நம்ம எல்லாம் பேசுவோம் அல்லவா? எங்க ஊர் தலைவர் அப்படி, அந்த ஊர் ஒவ்வொரு தலைவர்களையும் பற்றி நாம் புகழ்ந்து பேசுவோம். ஆனால் இந்த உலகத்துக்கே வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசினால் எல்லை மீறி போறீங்க அப்படிங்கிறாங்க.
மீலாது என்றும் மௌலூது என்றும் நீங்கள் எல்லை மீறி போறீங்க புகழுடைய விஷயத்தில். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு சிலையா நம்ம வச்சிருக்கிறோம்? இல்லையே. அவங்க சிலையா? அவங்க கடவுளா? இல்லையே. அவரும் மனிதர், புகழுக்குரிய ஒரு மனிதர், புகழப்படக்கூடியவர்கள் மனிதர். வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் சொல்றான்லவா, யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் படைச்சிட்டான். அப்படியாப்பட்ட மாணவியை நாம் புகழ வேண்டும், அவருடைய புகழை பாடி நாம் பேச வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள் விமர்சனங்கள் ஆகிக்கொண்டு இருக்கிற சமூக வலைத்தளங்களில். இமாமுகள் சிறுக்கில் இருக்கிறார்கள், பள்ளிவாசோட நிர்வாகிகளும் சிறுக்கில் இருக்கிறார்கள். யாரா சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரால் எங்கெல்லாம் மௌலிதுகள் ஓதப்படுகிறதோ, எங்கெல்லாம் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகிறதோ அது எல்லாம் சிறுக்கு என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒவ்வொரு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வைத்து புகழ் பாடி பேசினார்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் சந்திரனை போன்றவர்கள், நீங்கள் சூரியனை போன்றவர்கள், நீங்கள் நிலாவை போன்றவர்கள், நட்சத்திரத்தை போன்றவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்து பேசினார்கள், புகழ் பாடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். நம்ம அவங்களுக்குன்னு ஒரு சிலையை ஒன்று வைக்கலையே, சிலையை வச்சு நம்ம எல்லாம் கும்பிடுறோம் இல்லையே. அவர் ஒரு மாமனிதர். இந்த இஸ்லாமுடைய நம்ம மார்க்கத்துக்கு கடைசியா வந்த எல்லா நபிமார்களை விட நபிமார்கள் அல்லாஹ் உயர்த்துவான் அல்லவா, அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உயர்த்தி காட்டுகிறான். என்னுடைய ஹபீப், என்னுடைய ரசூல். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மலாயிகத்து யஸல்லூன அலன் நபி, நானும் நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்றேன், மலக்குமார்களும் ஸலவாத் சொல்றாங்க, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் இப்படியாக சொல்லி காட்டுவான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்டார், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றாங்க. என்னுடைய உயிரை தவிர நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்றாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய உயிரை விட, உங்களுடைய தாயை விட, உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய மக்களை விட, உங்களுடைய செல்வங்களை விட, பொருளாதாரத்தை விட, எல்லாத்தை விட நீங்கள் நேசித்தால் தான் என்னுடைய நேசம் பரிபூர்ணமாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த புகழுக்குரிய மாமனிதரை நாம் அவர்களுக்காக வேண்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் சிறப்புக்குரிய விழாதான், நன்மையான காரியம்தான். ஒவ்வொரு ஊர்களிலும் ரபீல் அவுல் என்று வந்துவிட்டால் பொதுவாகவே ஒரு புது மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு நபர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தால் புது பெண்ணும் புது மாப்பிள்ளையும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்களோ அதே மாதிரி ரபீல் அவுல் மாதம் பிறந்தால் இந்த பூமி சந்தோஷம் அடைகிறது, வானம் சந்தோஷம் அடைகிறது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! புகழுக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசி மதீனாவுடைய புறத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க அடிக்கடி வருவாங்க. சந்திக்க வரும்போது எல்லாம் அவங்களுக்கென்ற ஒரு அன்பளிப்பை அந்த ஜாஹிர் அவர்கள் கொடுப்பார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் மறுபடியும் அதிகமாக அன்பளிப்பு கொடுத்து வழி அனுப்பி விடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை அந்த ஜாஹிர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. நேர வீட்டுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இல்லை, இந்தாங்க பிடிங்க, நான் ஜாஹிர் வந்தோம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டுங்க அப்படின்ட்டாங்க. யாரு?
ஜாகிர் வந்த அப்படின்னு நீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிருங்க அப்படின்னு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஜாகிரி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே செருப்பை தான் கலட்ட போறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பிரியத்துக்குரிய ஒரு தோழர் நண்பர் கிராமத்தில் இருந்து அந்த ஜாகிர் அவர்கள் வந்தார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செருப்பை கலட்ட வந்த அந்த நபி அவர்கள் செருப்பை கூட வெளியே கலட்டல, அப்படி மாறிட்டு திரும்பி போயிட்டாங்க. மதீனாவுடைய கடை வீதிகள் நிற்கக்கூடிய அந்த ஜாகிர் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மளாம் சின்ன பிள்ளைகிட்ட பேரம் பேத்திட்ட கண்ணை மூடி விளையாடும் அல்லவா, முன்னாடி நிற்கும்போது தெரியாம வந்து கண்ணை புத்தி விளையாடும், யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜாகிர் ஒரு அடிமை, அவர் அடிமை கிராமத்திலிருந்து வந்திருக்கிறார். அந்த அடிமையை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து கண்ணை மூடி கொள்கிறார்கள். கண்ணை மூடும் போது ரசூலுல்லாஹ்வுடைய மனம் கஸ்தூரி மனம் அல்லவா, அவரை மனத்தை பார்த்தாலே போதும் யார் என்று சொல்லிவிடலாம். உடனே அந்த ஜாகிர் அவர்கள் கெட்டி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் கண்ணை மூடிக்கொண்டு என்னை யார் என்று கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மனமே போதும் அப்படின்ட்டாங்க. உங்களுடைய மனமே போதும் யார் ரசூலுல்லாஹ், கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அடிமை யாரு வேங்குறா, இந்த ஜாகிரை யாரு வேங்குறா என்று சொல்லும் போது அந்த ஜாகிர் சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு அடிமை, என்னை யாருமே விலைக்கு வாங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மோசமானவர் நான், அடிமையிலே மோசமானவர் நான், என்னை யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த அடிமை அந்த நபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டி அணைத்துக் கொண்டார்கள். ஜாகிரே, நான் உன்னையே பிரியப்படுகிறேன், நான் உன் மீது பிரியப்படுகிறேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாகிரை எந்த ஒரு அடிமையை யாருமே வாங்க மாட்டார் என்று சொன்னார்களோ, ஒன்னுக்கும் உதவாத அந்த அடிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார்கள். மதீனாவுடைய இருக்கக்கூடிய கடைவீதிகள் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அடிமையான சஹாபி, அடிமையான நபி தோழர், இவரை போய் ரசூலுல்லாஹ் கட்டி பிடிச்சிட்டாங்களே. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளுடைய சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் நபி அவர்கள், ஏழையின் சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஏழையுடைய வீட்டில் தான் நம்முடைய அதிகமாக உணவு அருந்திருக்கிறாங்க, ஏழைகள் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நபர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொந்தம் கொண்டாடினார்கள், பேசினார்கள், புகழ்பாடி பேசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதில் நாம் அதிகமாக ஆர்வம் எடுத்துக் கொள்ளணும். சும்மா ஏதோ சலவாத்து சொல்லிட்டோம், ஏதோ சொல்லிட்டோம்னா மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் முஸ்லீமா இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமே அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க இல்லை என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாம் வேற யாரோ. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அதே கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவை ஒப்படைத்து விட்டு நம்ம எல்லாம் மரணிக்கிறோம். இது யாரோடைய கலிமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அவருடைய பெயரால் உருவாக்கப்பட்ட அந்த கலிமாவை நாம் ஒளிந்து உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க போகும்போது யா ரசூலல்லாஹ், இந்த கலிமாவின்படி நாங்கள் வாழ்ந்தோம், இந்த கலிமாவின்படி நாங்கள் வாழ்ந்தோம், இந்த கலிமாவின்படியே நாங்கள் மரணிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், இந்த கலிமாவை நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் என்று சொல்லி மரணிக்கும் அல்லவா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது யார் கொடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக நாம் நேசிக்க வேண்டும், பிரியம் கொள்ள வேண்டும். அவர்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு விழாக்களை நாம் எடுக்க வேண்டும். எல்லா ஊர்களிலுமே ரபீஉல் அவ்வல் என்ற மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு ஊர்களிலுமே பயான் நிகழ்ச்சியும் போட்டிகளும், ஏழைகளுக்கு திருமணமும், ஏழைகளுக்கு கத்னாவீடு போன்ற நிறைய விசேஷங்களை செய்து அந்த புகழ் மாலையை புகழ் சூடி பேசுவார்கள். இது எங்கள் நபி பிறந்தவர்கள் மாசம், எங்களுக்கு சொந்தமானவர்கள், புகழுக்குரிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் புகழ்ந்து பேசுகிறோம். நம்ம என்னதான் புகழ்ந்து பேசினாலும் அவருடைய புகழுக்கு ஈடாக முடியாது, அவருடைய புகழுக்கு
ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு புகழுக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரம். எல்லா நபர்களும் வந்து நிற்கிறாங்க. ரூஹு வாங்கக்கூடிய மலக்கு கூட அனுமதி கேட்டு தான் ரூஹை வாங்குறாங்க. ஒவ்வொரு மலக்குமார்களும் நபி அவர்களை நேசிக்கிறார்கள், அவர் மீது புகழ் பாடினார்கள். அப்படி இருக்க நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுகளுக்கு தாங்க முடியவில்லை. ஒரு நபி இறந்துட்டாங்களா, அவருடைய துக்கம் அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். மஸ்ஜித் நபவியிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்தில் மிம்பர் படியில் ஏறி குத்பா ஓதினார்களோ, எந்த ஒரு மிம்பர் படி அழுததோ, அந்த மிம்பர் படியை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பேசி கேட்டார்கள், மிம்பர் படியே, நபி அவர்கள் உன் மீது ஏறாமல் மறுபடியில் ஏறியதனால் நீ அழுதாய், உன்னுடைய துக்கம் எந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எங்களை விட உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், அதோடைய தாக்கம் எங்களால் தாங்க முடியவில்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மிம்பர் படியில் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய புகழுக்குரியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் சிபாரிசு இல்லாமல் யாராலும் சொர்க்கம் செல்ல முடியாது, யாரும் செல்ல முடியாது. அல்லாஹ் கேட்டான் அல்லவா, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத்துகளை ஒரு பாதி உம்மத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், முடியாதுன்ட்டாங்க. ஒரு முக்காவாசி முடியாது. ஒட்டுமொத்த உம்மத்தை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் என்பது அமைதியானது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து மீது பாசம் கொண்டவர்கள், நேசம் கொண்டவர்கள். நாமும் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக பாசம் கொள்ள வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையோடு மக்களோடு இருந்தவர்கள். அடிமையாக இருப்பாங்கல்ல, எதுக்குமே உதவ மாட்டாங்க. அடிமை விலை கொடுத்து வாங்குவாங்க, மறுபடியும் விட்டுருவாங்க போ அப்படின்ட்டு. அந்த மாதிரி அடிமையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி பழகி இருக்கிறாங்க. ஏழையின் சஹாபின்னு சொல்வார்கள், ஏழையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. முதியவர்கள் வயதானவர்களிடத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. ஏழையின் சஹாபி, அடிமையின் சஹாபின்னு சொல்வார்கள். ஏழையின் நபிமார்கள், ஏழையின் நபி, அடிமையின் நபி என்று சொல்வார்கள். அந்த ஒவ்வொரு அடிமைகளும் ஒவ்வொரு ஏழைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பிரியம் கொண்டார்கள், நேசம் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் நெருங்கி ஜனாஸா கொண்டு வைக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் குழி தோண்டப்பட்டுருச்சு. தோண்டப்பட்ட உடனே அங்க இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த சஹாபி, மூத்த வயசுல உள்ளவங்க. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் போன்றவர்கள் ஆயிஷாட்ட போய் சொல்றாங்க, கொண்டு போய் வைக்கணும், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. உடனே அங்க இருந்தவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தூக்கிட்டு போட்டுமே, எனக்கு வயசாயிருச்சு, என்னால முடியல அப்படின்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, நீங்க தூக்கிட்டு போய்ங்க. அந்த மனம் எனக்கு இல்லை, அந்த மனம் தாங்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை அப்படின்ட்டாங்க. பொதுவாகவே ஒரு ஜனாசா அப்படின்ட்டா அந்த குடும்பத்தினுடைய உறவுகள் தான் கபர்ல இறங்கி உள்ள வாங்கி வைக்கணும், அதான் முறை. இன்னைக்கு இவங்கெல்லாம் இறங்குறான், இன்னைக்கெல்லாம் களிமா சொல்லாதவங்கெல்லாம் உள்ள இறங்கி நிற்கிறான், கேட்ட நான் நல்லவன் அப்படிங்கிறான். பொதுவாகவே ஒரு ஜனாசா அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய உறவினர்கள் மட்டும்தான் இறங்கி உள்ள வாங்கி வைக்கணும், அதுதான் சட்டம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை வாங்கி உள்ள வைக்கணும். ஆனால் சில சஹாபாக்களுக்கு மனம் வரல. அங்க இருந்த
சின்ன சின்ன சஹாபி, ஒரு 8 வயசு சஹாபி, ஒரு 6 வயசு உள்ள சஹாபி, ஒரு 9 வயசு உள்ள சஹாபி, ஃபசுல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சுக்ரான் என்று சொல்லக்கூடிய சஹாபி, குசம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இந்த சுக்ரானும் குசமும் ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த வம்ச வழி உள்ளவர்கள். அந்த ஃபசுல் என்று சொல்லக்கூடியவர்கள் நபி அவர்கள் அளவுக்கு மீறி காதல் கொண்டவர்கள். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அலி அவர்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நாங்க இறங்கி உள்ள வைக்கிறோம். சின்ன பசங்களா இருக்க வேணாம் அப்படின்ட்டாங்க, மறு நச்சரிக்கிறாங்க. சரி போங்க. 3 பேரும் அனுமதி கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை வாங்கி உள்ள வைத்து அடக்கம் செய்கிறார்கள். ஃபசுல் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மேலே ஏறிட்டாங்க, சுக்ரான் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு மேலே ஏறிட்டாங்க. மேலே ஏறினவுடனே கையிடு தூக்குவாங்க அல்லவா, ஒரு ஆள் உள்ள நிற்கும், ஒரு ஆள் தூக்கி மேலே விடுவாங்க, மேலே வா அப்படின்ட்டு. அந்த குசம் ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான் அந்த கபூர்ல உள்ள நின்று ஆங்காங்கு இப்படிமா வாராங்க. மேலே ஏற முடியும், ஆனா நடிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா குசம் எல்லாரும் மேலே ஏறிட்டாங்க, நீ மேலே ஏறாம இருக்கிற, மேலே ஏறி வா, இந்த வாரம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இசாரா காட்டுறாங்க. இசாரா காட்டி சொல்றாங்க, குசம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்த்த முகம் அல்லவா, பார்த்த முகம் அல்லவா, பார்க்க என்னால் முடிய மாட்டேக்கு, ஒரு ஹபீப் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களே, அழுகடிந்த காதல், அழுகடிந்த புகழுக்குரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியக்கூடிய மனம் எனக்கு இல்லை என்று சொல்லி அந்த கபருக்குள்ளேயே அங்காங்கு நடந்து கொண்டே இருக்கிறார். உடனே கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கை கொடுத்து அந்த குசம் ரலியல்லாஹு தஆலா அவரை மேலே தூக்கி விடுறாங்க. மேலே தூக்கி விட்ட உடனே குசம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அலி அவர்களே கடைசியாக இருந்த ஒரு சஹாபி யார் என்றால் வரலாறு நீங்கள் எழுத வேண்டும், வரலாறு சொல்ல வேண்டும். குசம் ரலியல்லாஹு தஆலா கடைசி வரை இருந்த சஹாபி யார்? கடைசியாக ஹயாத்தோடு இருந்த சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்வார்கள். ஆனா அதை விட தாண்டி ஒரு சஹாபி யார் என்றால், கபூர் வரைக்கும் இருந்த ஒரு சஹாபி யார் என்றால் அது குசம் ரலியல்லாஹு தஆலா என்று நீங்கள் வரலாறு எழுதுங்கள் சொன்னார்கள். குசம் ரலியல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு பிரியம் கொண்டவர்கள் நபி அவர்கள் மீது. ஒரு சஹாபி வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாஸா வைக்கப்பட்டு இருக்கிறது. வந்த உடனே அல்லாஹும்ம உன்ன பஸரி ஹத்தா லா அர்பஅன ஹபீபிஹி அஹதுன், அந்த முகத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்றாங்க. காட்டின உடனே அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பூமா நபிய முகத்தை பார்த்த என்னுடைய கண் குருடாக போக வேண்டும், என்னுடைய கண் குருடாக போக வேண்டும். நபி அவர்களை பார்த்த முகத்தை என்னுடைய கண் பார்த்தது, அந்த கண் நீ வேற யாரையும் பார்க்க கூடாது, என்னுடைய கண்ணு குருடாக்கி விடியா அல்லாஹ் என்று அவர்கள் துவா செய்தார்கள். உடனே அவருடைய கண் பறிக்கப்பட்டது. அந்த சஹாபி யார் என்றால் சஅத் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரியம். ரசூலுல்லாஹ்வுடைய பார்த்த முகம் வேற யாரையும் பார்க்க கூடாது. அந்த அளவுக்கு பிரியமான புகழுக்குரியவர்கள் சொந்தம் கொண்டாடினார்கள், பிரியப்பட்டார்கள். அதே மாதிரி ஒரு பிரியம் நம்மளிடத்துல வரணும், நம்முடைய பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய மாதம் வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நமது நபி எல்லா நபிமார்களை விட உயர்ந்த நபி யார் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட அதிகமான கஷ்டங்களும் துன்பங்கள் பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை போன்ற யாரும் கஷ்டப்படவும் இல்லை, அவரை போன்ற யாரும் துன்பங்கள் படவில்லை. அந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்போதுமே அல்லாஹ் உயர்த்தி விட்டான். எல்லா நபிமார்களை விட அவர்கள் புகழுக்குரியவை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு தடவை அபூ ஜஹலும் சுரைக் என்று சொல்லக்கூடிய 2 யூதர்கள், அந்த சுரைக் என்றவர்கள் பின்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ஒரு நேரத்தில் இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு வழியாக சின்ன சந்து வழியாக 2 பேரும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே இந்த சுரைக் என்பவர் அபூஜஹல்கிட்ட கேட்குறாங்க, எப்போ அபூஜஹல் உனக்கு முகமது பற்றி என்ன தெரியும், உனக்கு
முகம்மதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபூஜஹல் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்றேன், இவர் உண்மையான நபி. ஏன்னா வெளியே சொன்னா இவருக்கு கேவலம், வெளியே சொன்னா இவர் குறைச்சி வம்சத்தில் உள்ளவர்கள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவர் இருக்கிறார். ஆனால் சுரக்கிடம் அபூஜஹல் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி, உண்மையான நபி, அவர்கள் புகழக்கூறிய நபி என்று அபூஜஹலுடைய வாயாலே அந்த சுரைக்கு அவர்கள் கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு காபிர் மக்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த புகழுக்குரிய பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நாம் பாடி முடிக்க முடியாது, எப்போதுமே புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் காலமெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமை நன்மையில் வழங்கப்படுது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முகம்மதை அளவுக்கு அதிகமாக தன்னுடைய மனைவியை விட, தாயை விட, தந்தையை விட, பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை விட யார் அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ, யார் புகழ் பாடுகிறார்களோ, நாளைக்கு மறுமையில் 2 விரல் எப்படி இருக்குகிறதோ அதே போன்று என் பக்கத்தில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி வல்லன் அல்லாஹ் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலையிலும் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வாழ்நாள் முழுவதும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடி பேசக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.